ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி பல்க் எஸ்எம்எஸ் எப்படி நம்ம ஃப்ரீயாக அனுப்பலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃப்ரீனா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜும் உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். பட் இதுக்கு ஒரு மந்த்லி சின்ன பேமெண்ட் ஒன்று இருக்கும், மந்த்லி ஃபீ. இது எதனாலனா நீங்கள் இந்த க்ளவுட் பேஸ்டு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்குண்டான மந்த்லி சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கட்டணும். இதனால் நீங்கள் இப்போது நிறைய சிம் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் மல்டிபிள் டிவைசஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. டெய்லி பார்த்திங்கன்னா 100 கிரெடிட்ஸ் எஸ்எம்எஸ் வேஸ்ட்டாக தான் போகுது. நம்ம மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அந்த பட்சத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு $18, அதாவது ஒரு 1400 சில்லற ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஃப்ரீயாக அனுப்பணுன்னா ஃப்ரீயாக 0 ரூபீஸ்லேருந்து இருக்குது. டெய்லி 10 மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் 15 மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இது ஃப்ரீ 10 இருக்கிறதுனால பத்தாது நம்மளுக்கு. ஸோ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இந்த பிளான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பிளானில் ஒரு 3000 மெசேஜ், அதாவது டெய்லி ஒரு 3000 மெசேஜ் நீங்கள் அனுப்பக்கூடிய இதில் நம்மளுக்கு கிடைக்கிது. வாட்ஸ்அப்பும் நீங்கள் பல்க் வாட்ஸ்அப்பும் நீங்கள் டெய்லி 10,000 அனுப்ப முடியும். அதே மாதிரி எஸ்எம்எஸ் ஒரு 3000னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 30 டிவைஸ் நீங்கள் வச்சுருக்கணும். 30 டிவைஸ் நீங்கள் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லாட் சிம் கார்டு இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு 200 மெசேஜ் கிடைக்கிது. இதில் ஒரு ஏர்னிங் பொட்டென்ஷியலும் இருக்குது. நீங்கள் இதில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அந்த விஷயமும் இதில் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த மந்த்லி இந்த பேமெண்ட் பே பண்ணுறீங்க. அது எப்படின்றதும் நான் சொல்கிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா இதில் ஏபிஐ கீஸும் கிடைக்கும். நீங்கள் உங்களோட பில்லிங் சாஃப்ட்வேர் இல்லை சிஆர்எம் நீங்கள் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 30 ஆண்ட்ராய்டு டிவைசஸ், 50 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ். ஸோ 50 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் பல்காக வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதில் பெரிய பிளான் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெய்லி 10,000 எஸ்எம்எஸும் அன்லிமிட்டடாக வாட்ஸ்அப் சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதோடைய டேஷ்போர்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ்லாம் காமிக்கும், எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது. இதுதான் என்னன்றது நான் சொல்ல வரேன். பார்ட்னர்ஸ் அப்படின்றது ஏர்னிங்ஸ், இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங் ஆகிருக்கு. இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெய்லி இந்த 100 எஸ்எம்எஸ் கிடைக்குது இல்லைங்களா. அந்த 100 எஸ்எம்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ 30 டிவைசஸ் இல்லை ஒரு 10 டிவைஸ் வச்சுருக்கீங்க, அதோடைய ஒரு 1000 எஸ்எம்எஸ் நீங்கள் செல் பண்ணணுன்னா அதை நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் செல் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். அது செல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு மெசேஜ் 50 காசோ, ₹1, 10 காசோ உங்கள் இஷ்டம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த டிவைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எஸ்எம்எஸ் அனுப்ப போகிறேன். எஸ்எம்எஸ் அனுப்பும்போது உங்களுக்கு பல்க்கு, குயிக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் பல்கில் போகும்போது இங்கே என்னுடைய நம்பர்ஸ் நான் என் நம்பர் போட்டேன்னா அதுக்கு மெசேஜ் போகும். இதில் ஸோ மொபைல் டிவைசஸ் இப்போ யாரெல்லாம் அவைலபிள் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 பேர் ஆன்லைனில் இருக்காங்க. இவங்களுடைய எஸ்எம்எஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே கிரெடிட்ஸுன்ற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணும்போது அவங்க லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா வேர்ல்டு வைடு இங்கே காமிக்கும். இது வேர்ல்டு வைடில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கண்ட்ரி சொல்லணும் அந்தந்த கண்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க உங்கள் ஃபோன்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா. ஒரு மெசேஜ் போகுதுன்னா உங்கள் ஃபோன் இன்பாக்ஸில் கண்டிப்பாக சென்ட் ஆன விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸை நீங்கள் அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்னால் வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி தான் குயிக் மெசேஜ், பல்க் மெசேஜ் எல்லாமே அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்புக்கு மற்றவங்க வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம வாட்ஸ்அப் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செல்லிங் ஆப்ஷன் கிடையாது. சிம்பிளாக இதில் பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஆண்ட்ராய்டு அப்படின்ற இந்த இதில் போனோன்னா டிவைசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த டிவைசஸில் நம்ம என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்றது இதில் காமிக்கும். இதில் இப்போ பாருங்கள், பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மின் அவங்க பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்ற விஷயங்கள் அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க இமீடியட்டாக. ஸோ டிவைசஸ் அப்படின்ற விஷயத்தில் போயிட்டு நீங்கள் டிவைசஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ டிவைசஸ் போகிறோம், ஆட் டிவைஸ்ன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்ன்ற இந்த பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் ஃபோன்லேயோ ஒரு இமீடியட்டாக ஒரு ஆப் டவுன்லோட் ஆகிடும், ஏபிகே ஃபைல். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸ்கேன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும்.
அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆன உடனேயே உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த 2 சிம் கார்டில் இருக்கிற அந்த இது வந்து நீங்கள் எது கனெக்ட் பண்ணணுமோ அது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோன் மூலியமாகவும் என்னென்ன மெசேஜஸ் போகிறதுன்றது அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் எல்லாமே ஈஸியாக காமிச்சிடும். ஸோ கான்டாக்ட்ஸ் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பல்காக. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இதோடைய அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுன்றது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த சைட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிடும். ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லி ஆப் தான். நம்மளுடைய எந்த ஒரு டீட்டெயில்ஸும் ஷேர் ஆகாது. கேட்வே ரேட்ஸ் அப்படின்றது இருக்குது பாருங்க. இந்த கேட்வே ரேட்ஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போது யூஎஸ்ஏயில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் செட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் செட் பண்ணியிருக்காங்க. லோக்கல் ரேட், அதாவது 50 காசுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஸு அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ரேட்ஸில் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க fast-sms.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மெசேஜஸ் வந்து பல்காக நீங்கள் அனுப்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. பிகாஸ் வாட்ஸ்அப் அண்ட் எஸ்எம்எஸும் 2 ஒரே பிளாட்ஃபார்மில் கிடைக்கிது. ஸோ மேலும் இது போல் உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து இன்ஃபார்மேட்டிவாக உங்களுக்கு கொண்டு வருவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய்.